புலிகளுக்கு தான் முக்கியமான இடம். அது என்ன சமநிலை. நம்ம தமிழில் என்ன படிச்சு போனால் இன்னும் சொல்ல போனால் உணவு சங்கிலி, இங்கிலீஷில் புடிச்சேன்னு படிச்சுப்போம் தானே. ஒன்று சார்ந்த என்ன பண்ணணும், ஒன்று சார்ந்து இருக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணணும், சமநிலை பேணுதல். அதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா மொத்த பூமிக்கோ அல்லது என்னது நம்ம காடுகளுக்கோ ஆபத்தாக முடியும். அப்படி இல்லை, அந்த காடுகளை சமநிலை பேணுதல் இருக்கும் இல்லையா, சமநிலையை பராமரிக்கக்கூடிய வேலையில் இந்த புலிகள் பண்ணும். அதுக்கு அடுத்து முக்கியமான வேலை என்ன பண்ணும் அப்படின்னா, பல்லுயிர் பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமாக உதவுது. தமிழில் பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த புலிகள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து என்ன பண்ணும், எண்ணிக்கையை பெருக்க ஆரம்பிக்கும். சரியா? ஒன்று காடுகளுடைய சமநிலையை பேணி பாதுகாக்கும். அடுத்தது பல்லுயிர் பெருக்கத்திற்கு இந்த புலிகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க, ஜூலை 29 புலிகள் பாதுகாப்பு தான் கொண்டாடுறாங்க. புலிகளை வேட்டையாடுறதுல பாதுகாக்கணும், புலிகள் எண்ணிக்கையை பெருக்கணும். புலிகள் எண்ணிக்கையை பெருக்கினா என்ன பண்ணோம், காடுகள்ல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாதுகாப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், அந்த புலிகள் தான் கொண்டாடுறாங்க.